ஹாய் ஹலோங்க. வெல்கம் டு சினி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் ஹேன் ஆஃபர். இது 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு டீச்சர், அவங்களுக்கு 35 வயசு ஆகுது. அவங்க ஒரு 15 வயசு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் அந்த டீச்சரை ப்ரெக்னெண்ட்டும் ஆக்குறான். இதனால டீச்சரோட லைஃப் எப்படிலாம் மாறுது, அந்த பையனோட லைஃப் எப்படிலாம் மாறுதுங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நிறையவே 18+ கண்டென்ட் இருந்தாலும் நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வரல. உங்களுக்கு என்னோடய வாய்ஸும் இந்த மூவியும் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டீச்சராக இருக்காங்க. அவங்க டெய்லி மார்னிங் காலையிலேயே ஜாகிங்லாம் போயிட்டுருப்பாங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பீஸா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் ஒரு புது ஸ்கூலுக்கு தான் போகிறதுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. சரின்னு அன்றைக்கி மார்னிங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. போயிட்டு அங்கே போய் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து விசிட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது என் பேர் அனிதா, நான் தான் உங்கள் ஜிம்னாஸ்டிக் டீச்சர், எதனால என்கிட்ட ஃப்ரீயாக பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தட்டையும் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் பேர் மார்க்கஸ். நம்ம ஹீரோயினுக்கு 2 பொண்ணு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸ்னஸ் மைண்டாக இருப்பார். அதாவது பிஸ்னஸை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருப்பார். இவங்களை கண்டுக்கவே மாட்டார். இது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருக்கும். இது நிறைய டைம் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டார். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் ஜாகிங் போயிட்டு குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு காலிங் பில் சவுண்ட் கேட்கும். என்னடான்னு போய் பார்க்கும்போது ஒரு பக்கையும் ஒரு லெட்டரும் ஒன்று இருக்கும். நம்ம ஹீரோயினும் யாரை அனுப்பியிருப்பான்னு சொல்லி எட்டி பார்ப்பாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம மார்க்கஸ் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு டீச்சர்கிட்ட போய் பேசுகிறான். பேசுகிறப்போ நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறான். இது அந்த டீச்சருக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ அவன் போனதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ 2 மிஸ்ஸஸ் எடுத்து பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவும் இன்னொரு பையனும் சண்டை போட்டுருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ கொஞ்சம் அடிபட்டுரும். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காக நம்ம ஹீரோயின்ட்டு அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மார்க்கஸும் டீச்சர் பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த டீச்சரும் ஒன்றும் சொல்லாமல் பக்கத்தில் போவாங்க. அப்போ சடனாக ஒருத்தங்க உள்ளே வந்துடுவாங்க. அதனால அவங்க கிஸ் பண்ணுற நிப்பாட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுவாங்க. டீச்சர் மார்க்கஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அந்த காலேஜில் இருக்க இன்னொரு சார் ஒருத்தர் இந்த டீச்சரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் டீச்சர் அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஒரு வழியாக மார்க்கஸோட ஐடியா கண்டுபிடிச்சி அதில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. மார்க்கஸும் எதுவுமே யோசிக்காமல் டக்குனு நியூட் ஃபோட்டோவை அனுப்புகிறான். இதை பார்த்து அந்த டீச்சர் சிரிச்சுட்டே இதை விட்டுறாங்க. அடுத்த நாள் அவன் சண்டை போட்டான் இல்லையா, அதனால பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது டீச்சரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவங்களோட அம்மா. மார்க்கஸோட அம்மாவும் அந்த டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, என்ன தான் நடந்துச்சு, எதுக்கு இப்படி சண்டை போட்டிருக்கான்னு சொல்லி. அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, அவன் ரொம்பவே நல்ல பையன் தான், இன்னும் கொஞ்சம் கோவம் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் நம்ம மார்க்கஸ் என்ன பண்ணுறான், கால் எடுத்து டீச்சர் காலில் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த டீச்சர் ஒன்றும் சொல்லாமல் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறப்போ டக்குன்னு மார்க்கஸ் காருக்குள்ளே வந்துடுறான். வந்துட்டு சும்மா பேசுகிறான், அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு டீச்சர்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது மார்க்கஸ் வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தப்பாக ட்ரை பண்ணுறான். நம்ம டீச்சரும் எதுவுமே சொல்லாமல் அவங்க கூட தப்பு பண்ணிடுறாங்க. ஆனால் டீச்சருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ணாதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு பேசாமல் அவனை இங்கே கூப்பிட்றலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத டைமாக பார்த்து அவனை அடிக்கடி இங்கே வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அந்த டீச்சருக்கு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால அடிக்கடி கூப்பிட்டு விசிட் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு வாரம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு நாள் டீச்சர் அவன் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அதாவது எங்கள் வீட்டில் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது நிறைய சீஸ் வச்சு சாப்பிட்லாம், வரையான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு அவன் வரலன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறான். இது தெரிஞ்சுக்கிட்ட டீச்சர் என்ன தெரியும் அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் டக்குனு அவனோட இன்ஸ்டா ஐடியை வாங்கி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட சுற்றி இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருக்கான். இதை பார்த்துருந்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாகுது. அடுத்த நாளே அந்த டீச்சர் வந்து மார்க்கஸோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது மார்க்கஸ் வீட்டுக்கு. ஏன்னா மார்க்கஸோட அம்மா அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டோட்டலாக ஒரு 5-6 ஆன்ட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ வந்திருப்பாங்க. மார்க்கஸ் எங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே மார்க்கஸ் டக்குன்னு வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வருவான். இதை பார்த்துட்டு இருந்தவங்க மார்க்கஸ் இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் நான் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குளிக்க கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே இந்த டீச்சர் வந்துட்டு எனக்கு வயிறு சரியில்லை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே கிளம்பி போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். இவங்களும் சேர்ந்தே குளிக்கிறாங்க. அங்கேயும் கொஞ்சம் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கீழே வந்துட்டு எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அந்த டீச்சருக்கு மார்க்கஸ் ரொம்பவே பிடிச்சிருது. அவங்களால அது கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. ஸோ அடிக்கடி மார்க்கஸ்க்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் மார்க்கஸ் அது ரிப்ளை பண்ணாமல் ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். இது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு சைடு இவங்க பண்ணுற மெசேஜ் எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் நோட் பண்ணிட்டே இருக்காரு, யாருக்கோ மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு மீட்டிங் ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் கூட அவங்க மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. இது எல்லாருமே பார்த்துட்டு என்னென்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்று அவங்க எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நேராக கிளம்பி மார்க்கஸோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் எங்கேயோ ப்ளே கிரவுண்டில் தான் இருப்பான், நீ வேணா அங்கே போய் பாருன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ப்ளே கிரவுண்ட் போகிறாங்க.
அங்கே போய் பார்த்தா ப்ளே கிரவுண்டில் மார்க்கஸ் இல்லவே இல்லை. ஸோ அவங்க அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கா. அண்ணன் மார்க்கஸை காரில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன நீங்கள் விளையாடுறீங்களா, உங்கள் வயசு என்ன, உங்கள் வயசு இப்போவுமே 35 வயசு, எனக்கு 15 வயசு தான் ஆகுது, என்னால் உங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்டிருந்த ஹீரோயின், என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சும்மா விளையாடாதீங்க, நீங்கள் ஒரு ஆன்ட்டின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அந்த கார்லேருந்து கிளம்பிடுறான். பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தில் நம்ம டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனோட ஃபோன் எடுத்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நியூட் ஃபோட்டோலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க இன்ஸ்டாகிராமில். இது தெரிஞ்ச அவங்க அம்மா அவங்க டீச்சரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இங்கே பாரு, அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணானே எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சரியே கிடையாது, நீ அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடாதன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு பெரிய பிளான் பண்ணணும், நம்மளுக்கு கண்டிப்பாக அவனை அடைஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே நம்ம மார்க்கஸை பார்க்க நம்ம டீச்சர் போகிறாங்க. போயிட்டு பேசுகிறாங்க, இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் தனியாக பேசணும், ஒரு நிமிஷம் எனக்கு கூட வா, நைட்டு காருக்கு வான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கு. அது என்னன்னா, அவங்க ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் கொடுப்பாங்க, அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி. இதை பார்த்துருந்த நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், என் வயிற்றில் வர குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்பவே தேம்பி எழுறான், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அவ்வளோதான்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, இது யாருக்கும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், உன் பேர் நான் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நம்ம இப்படியே இருப்போம்னு சொல்கிறா. இது கேட்டிருந்தவன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த கேப்பில் அந்த ஒரு சார் ஒருத்தர் சைட் அடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதா இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனை ஒரு மிஸ் லவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த டீச்சரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சிட்டே கிளம்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, அந்த கிச்சன் டேபிளில் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து மேலே கிடக்குது. அவங்க அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு காலிங் பெல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா மார்க்கஸோட அம்மா வராங்க. 1 வயசாகுது, என் பையனை போய் லவ் பண்ணிருக்க, உனக்கு அறிவே இல்லையா, என் பையன் மாரி பார்த்துப்பேன்னு சொல்லி தானே உன்னை அனுப்பினேன், ஆனால் நீ என்னன்னா இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம ஹீரோயினும், இந்த மன்னிச்சிரு, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், நான் விட்டுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. அதனால வீட்டிலேருந்து ஓடி போய் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பெருசாக செத்துடலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக வேணான்னு சொல்லி தோணி ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்கே போயிட்டு என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டோங்கிறது யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து நிறைய ஃபோன் வந்துட்டே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து மூஞ்ச பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, அந்த பேக்கை நான் எடுத்து வெளியே வைக்க நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டு பேக் எடுத்து வெளியே வச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம டீச்சர் டேரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் போனோடனே அவங்க சொல்கிறாங்க, இப்படி இல்லீகல் அஃபர் வச்சிருக்கவங்களாம் நான் வந்து சேர்த்துக்க மாட்டோம், அதனால நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. நம்ம டீச்சரும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரப்போ நம்மளோட மார்க்கஸ் ஒரு லாலிபாப் சாப்பிட்டே வருவான். அவனை பார்த்துட்டு இருக்க அந்த டீச்சர், இங்கே பாரு, உன்னால தான் எனக்கு இந்த நிலமைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, நீங்கள் இருந்தால் என் கூட தப்பு பண்ணால் அதுக்கு நானே பண்ண முடியும்னு சொல்லிடுறான். இதோட அந்த படத்தையும் முடிச்சிருவாங்க. சரி, இப்போ நீங்களே சொல்லுங்கள், இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு என் வாய்ஸ் இந்த மூவியும் பிடிச்சிருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்க வந்து சேரும். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.